நிச்சயமாக நம்ம பல மாதங்களுக்கு பிறகு நாம் இவ்விதமாக ஆன்லைன் சர்வீஸ்ல நம்ம ஏறெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு விதத்தில் நாம் கர்த்தருடைய சித்தம் என்று அறிந்து நாம் ஆண்டவருடைய வழிகளுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த கோவிட்-19 திரும்பவுமாக புதிய விதத்தில் இப்படியாக உதிக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பாராத விதத்துல இவ்விதமாக இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகின்றோம். என்றாலும் கூட ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியாய் நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் அவருக்காக ஜீவிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உறுதி நிச்சயம் நமக்கு இருக்கும் போது எந்த வியாதியோ, எந்த பிரச்சனையோ, எந்த போராட்டமோ நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது என்று நம்ம அறிந்திருக்கிறவர்களாக இருக்கின்றோம். நாம் கண்களை மூடி செபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்தி உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை வாழ்த்தி உம்மை வணங்குகிறோம். நீரே கர்த்தர், நீரே தேவன், நீரே ராஜா, நீரே ஆண்டவராயிருக்கிறீர் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலானவராயிருக்கிறீர். மேன்மை நிறைந்த மகத்தான தகப்பனாக இருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு எப்பொழுதுமே தஞ்சம், துணை, தாவரம் நீராகவே இருப்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் விதமாக இந்த நாட்களிலும் கூட உம்மை தேவனே இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது கூட உம்முடைய நாமம் மேன்மைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம், மகிமைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். தடையாக இடரலாக வருகிற எல்லா காரியமும் அகன்று போகட்டும் அப்பா. இந்த ஒரு வசதியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீர் வாசம் பண்ணுவீர், எங்களை நடத்துவீர் தேவனே. வருகிற நாட்கள் காலங்கள் சிறந்தவையாயிருக்க, மறுரூபமாக்கப்பட்டதாய் மாற்றப்பட்டதாய் காணப்பட நீர் கிருபை கொடுப்பீர், வழி நடத்துவீர். Thank you Lord for this time. Thank you Lord that you are Lord of all, God of all, and you are above all, O Master. And we lift up your name, we glorify your name, and we know, Father God, that when you are with us, we are always, Lord, more than conquerors in Christ Jesus. Hallelujah. We thank you, we bless you, and we praise you, and we submit ourselves to your Lordship and your reign, O Lord. In Jesus' blessed name we pray. Amen. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட ஒன்று சேர்ந்து யாவருமாக நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். செல்வியும் அவர்களுடைய டீமும் இந்த நேரத்தில் வந்து நம்மை இந்த ஆராதனையில நடத்துவார்கள். நாம் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து ஒருமைப்பட்டு நம் ஆண்டவரை சற்று நேரம் ஆராதித்து கொண்டாடுவோம். ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நாள்ல கூட கர்த்தரை துதித்து சந்தோஷமாக பாடுவோம். சொல்லி சொல்லி பாடுவே
உமக்கு நன்றி செலுத்த ஒரு நாவு போதாது ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜாவே. அப்பா உம்முடைய நாமத்தை போற்றி பாடுகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் அப்பாவும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு கோடான கோடி நன்றி 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 ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. ராஜாவே நன்றி அப்பா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ஆம்ராஜோ நீ பெரியவர் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். ராஜாவே நீ பெரியவர். அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ராஜாவே பாவை போல யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா ராஜாவை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதித்து பாடுகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜாவே. தொடர்ந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்துகிறோம் ராஜாவே. நன்றி நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. நன்றி பிதாவே. அப்படியே சற்று நேரம் நம்ம எல்லாருமாக ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், போற்றுவோம், உயர்த்துவோம். ஹல்லேலூயா. குரபாமா ரீபாரா ஷராந்தரு. ஓ நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. உமக்கு முன்பதாக பணிந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே எங்களுக்கு தஞ்சம், துணை, தாபரம். ஆண்டவரே நீரே எங்களுக்கு நல்லவர், மாறாதவர், உன்னதமானவர் அப்பா. நித்தியமானவர், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். எல்லாவற்றிலும் அப்பா எங்களுக்கு நீர் மாத்திரமே போதும் என்று சொல்லுகிறோம் அப்பா. நீர் மாத்திரமே வேண்டும் என்று சொல்லுகிறோம். Lord, you alone our heart's desire, Master. You alone are what we need, O Master. And in these times, O Lord, we know, Father God, that you would continue to, Lord, lead us and guide us and pave the way for us, O Master. Thank you, Jesus, for you are sufficient. Thank you, Jesus, that you are real, O Lord, and true. And you are the living Lord who would always be with us, who would always pave the way for us and direct our steps, O Master. நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை உயர்த்தி உம்மை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா.
உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே நாங்கள் சபையாக எல்லா சபைகளோடு கூட எல்லா விசுவாச குடும்பத்தினரோடு கூட சேர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக இன்னும் மற்றும் அநேக தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் அப்பா இது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு அதிகமாக தேவனே அழுத்தம் அடைந்து கஷ்டப்பட்டு சிரமப்படுகிறதை நாங்கள் காணுகின்றோம் அப்பா. அப்பா இவ்விதமாக கர்த்தாவே இந்த சூழ்நிலைகளில் அப்பா நீர் தாமே கிரியை செய்வீர் அப்பா. நீர் ஒருவர் தான் மாற்ற முடியும் தேவனே. நீர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் தேவனே அகற்றி போட முடியும் தேவனே. இந்த வியாதியை முற்றிலுமாய் தேவனே நீர் அகற்றி போட்டு எல்லாருக்கும் தேவையான சுகத்தை நீர் ஒருவர் தான் அப்பா கட்டளையிட முடியும். ஏனென்றால் நீர் தாம் இந்த உலகத்துக்கு அதிபதி, இந்த உலகத்துக்கு ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். You are in charge, O Lord. You are in control. And therefore, Father God, everything is possible with you, Master. And so we submit ourselves to your reign, your sovereign power and your glory, Master. And we pray, Father, that Lord, this plague would completely be wiped out, O Lord. And you would, Lord, in every way be glorified in our midst, O Master. So many nations, O Lord, have been affected. And our nation too has been so badly affected in these days, O Master. And we pray, Father, that Lord, you would grant your protection. அப்பா நீர் உம்முடைய பாதுகாப்பை கொடுப்பீர், நீர் உம்முடைய ஆளுகையை கொடுப்பீர் அப்பா. நீர் நடத்தும்படியாக இடத்துல ஜெபிக்கின்றோம் தேவனே. நீர் ஆட்கொள்ளும் அப்பா, ஆளுகை செய்து நடத்தும். இது தொடர்ந்து பெருகாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. அப்பா மிகுதியாய் கர்த்தாவே இது சிறிதாகி மறைந்து போகத்தக்க நீர் கிருபை தருவீர். We pray, Father, that Lord, this would in every way vanish, O Master, and would disappear in Jesus' name. In Jesus' name, we command every COVID-19 virus to vanish from in this place, O Master, in our land, O Father God, and in so many countries, O Lord. And Lord, you are the only one who has the power and authority. And with your power and authority, we speak to this virus, Lord, that it be completely gone in Jesus' name. Be gone in Jesus' name. Clear out. And in Jesus' name, we would find restoration and comfort and assurance and strength. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தருகிறப்பா உம்முடைய வெற்றிக்காக, விடுதலைக்காக, உம்முடைய வழிகளுக்காக, வழி நடத்துதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட விசேஷமாக கர்த்தாவே சபையில கூட கர்த்தாவே நீர் தொடர்ந்து கிரியை செய்வீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதலின் காலங்களை நீர் கொடுப்பீரப்பா. எங்களுடைய தேசத்துக்கு எழுப்புதலின் காலங்களை கொடுப்பீர். எல்லா சபைகளுக்கு எழுப்புதலின் காலங்களை கொடுப்பீர். எங்களுடைய சபையிலும் அப்பா பெரிய திருப்பத்தை, பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ணும்படியாக உம்மிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தாமே தேவனே புதுப்பிக்க வாரும் தேவனே. என்னென்ன காரியங்களை கர்த்தாவே நாங்கள் வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தண்டை காத்திருக்கிறோமோ, தரித்திருக்கிறோமோ, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் செயல்படணும் அப்படின்னு நாங்கள் ஆசை கொள்கிற பிரகாரம் அப்படியே நீர் செய்யும்படியாக உம்மிடத்துல கேட்கின்றோம் அப்பா. நீர் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த, மகிமைப்படுத்த வாரும் அப்பா. எங்களுடைய தாகங்கள் எல்லாவற்றையும் நீர் தீர்க்க வருகிற ஒரே தேவனாக இருக்கிறீர். உம்மால் மாத்திரமே நாங்கள் பழைத்திருக்க முடியும். உமக்காக மாத்திரமே நாங்கள் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கும் போது அதை நிறைவுக்கு கொண்டு வரும்படியாக உம்மிடத்துல கேட்கின்றோம் அப்பா. Father, we pray that even as our heart's desire is to please you, is to honor you and to glorify you, so Father we pray that Lord, you would Lord satisfy our deepest longing, Master, to always Lord please your holy name and glorify and magnify your holy name alone. Many of us, Lord, go through so much of pain and hardship, and in amidst all of that, Father God, we pray that your leading would be so sure and certain, oh Father God. And we know, Father God, when you give us the assurance that you are with us, then we would never ever lack anything. அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பதாக நாங்கள் அறிந்து கொள்ளும் போது எப்பொழுதுமே எங்களுக்குள்ளாக ஒரு பெரிய திருப்தி வருகிறது அப்பா. எவ்வளவு பேர் அப்பா தேவையோடு, பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு, குழப்பத்தோடு இருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் ஒருவர் தான் பதில் வைத்திருக்கிறீர். நீர் ஒருவர் தான் அப்பா எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பா. நீர் தேவனே, நீர் அப்பா திறவுகோலை வைத்திருக்கிறவராக இருக்கிறீரப்பா. அப்படியே தேவனே நீர் பதில்களை கொடுத்து, வெளிப்படுத்தலை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, மாற்றத்தை கொடுத்து
எல்லாவற்றையும் புதுமையாக்கி கொடுக்கும்படியாக உம்மிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களை இழந்து போய் நாங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிலும் அப்பா திரும்பவுமாய் புதிய நம்பிக்கையையும் புதிய விசுவாசத்தையும் கொடுத்து ஆர்வத்தோடு நாங்கள் உமக்காக ஜீவிக்க நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Father God, in whichever way we have been disappointed or we have been desperate, oh Father God, we have been in despair, Father God, we pray that in every way, Father God, you would come, oh Father God, and you would speak and minister to us, minister your favor and your grace to us, Lord, such that we would always know that God is with us. He would continue to lead us and guide us and sustain us. Thank you, Father. We bless you and we praise you, Appa. Thank you. அப்பா, எங்களுடைய சபையின் நிலத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ தாமே தேவனே, அப்பா இந்த கட்டடத்தை கர்த்தாவே நாங்கள் கட்டுவதற்கு நீர் வழி திறந்து கொடுப்பீர் தேவனே. இன்னும் சில நிமிடங்களுக்கு பிறகு நாங்கள் அப்பா இந்த கட்டட குழு கூடும்போது கூட எங்களோடு கூட பேசும் அப்பா. நீர் நடத்தும் தேவனே, நீர் எங்களை நடத்தும் அப்பா. உம் பாதங்கள் இந்த கூட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எப்படியாக இந்த திட்டங்கள் எல்லாம் அப்பா முழுமைக்கு கொண்டு வந்து அது சரிப்படுத்தப்பட்டு எப்படியாக அது சமர்ப்பிக்கப்பட வேண்டுமோ நீர் கர்த்தாவே அதெல்லாவற்றிலும் அப்பா திட்டமாய் தெளிவாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைப்படும் பணமெல்லாம் அப்பா சேகரிக்கப்பட நீர் கிருபை கொடுக்கும்படியாக இடத்துல ஜெபிக்கின்றோம். Father, we Lord bring our building project into your hands, and we know, Father God, that you have the answer for us, Lord. Lord, these plans have to be, Lord, worked out, and we need to work on it, Father God. And as we work through it, oh Father God, we pray for confirmation from you, Father God, and we pray that, Lord, even for the funds, Lord, that sufficient funds, Lord, would come in, O Master, so that, Lord, we'd be able to start this building soon. We commit this total project into your hands, and we pray for your favor, Father God, for your leading, for it is only you who can, Lord, bring all of this to perfection, to fulfillment, Master. Thank you, Appa. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய பொற்பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் சந்திப்பீர், நீர் தொடர்ந்து நடத்துவீரப்பா. சுகவீனமாய் இருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும் அப்பா. விசேஷமாக சகோதரி திலகாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகளை நீர் ஆசீர்வதியும், நீர் பலன் தாரும் அப்பா. வேதனையின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில அப்பா நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் ஒருவரே பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மற்றும் சுகவினம் பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும், நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தும் தேவனே. நீரே நல்லவர், வல்லவர். சார்ல்ஸோடு கூட இருப்பீர், மற்றும் சகோதரர் செல்வராஜோடு கூட இருப்பீர், மற்றும் அப்பா சகோதரி ரெஜினாவோடு கூட இருப்பீர், சகோதரர் செல்லையாவோடு கூட இருப்பீர், மற்றும் அப்பா சகோதரர் ஆல்பர்ட்டும் மற்றும் யார் யாரெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் தாமே பூரண சுகம் கர்த்தருக்குள் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஊக்குவிப்பீர், உற்சாகப்படுத்துவீர், பலப்படுத்தி நீர் நடத்துவீர். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நாம் வேத பாகம் வாசிக்கப்படும்படியாக கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நாம் இந்த வேளையிலும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 20ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வாசிப்பு மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 17 தொடங்கி 20 முடிய. நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு
எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகலாகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனை எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகள் கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். தேவன் தாமே திருவசனங்கள் ஆசீர்வாதம் தருவாராக. Today's scripture reading is taken from Book of Matthew, chapter 5, verse 17 to 20. Verse 17. Do not think that I have come to abolish the law or the prophets. I have not come to abolish them, but to fulfill them. I tell you the truth, until heaven and earth disappear, not the smallest letter, not the least stroke of a pen will by any means disappear from the law until everything is accomplished. Anyone who breaks one of the least of these commandments and teaches others to do the same will be called least in the kingdom of heaven. But whoever practices and teaches these commands will be called great in the kingdom of heaven. For I tell you that unless your righteousness surpasses that of the Pharisees and the teachers of the law, you will certainly not enter the kingdom of heaven. Amen. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுவோம். இன்றைக்கு நாம் ஆரம்பிக்க போகிறது இன்னொரு சீரீஸ், ஒரு தொடர்ச்சியாய் வருகிற செய்திகளாக இருக்கும். இது வார்த்தையை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தை குறித்ததாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் பாகம் என்னன்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கும் மதிப்பு, அதற்கு இருக்கக்கூடிய விலை மதிப்பு என்று நாம் கூறலாம். The value of God's word, of the value in God's word. அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கும்போது கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக அவர் கட்டுவாராக, அவர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவாராக. May God build you in His word, enrich you in His word. May you in every way regard God's word as of highest value and be in every way attracted to this word. And when you have that inclination towards God's word, God would be honored and God would be glorified in your life. அன்பானவர்களே, ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு மேலானது, முக்கியமானது, அவசியமானதப்பா. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில சிறந்த பங்கை கொள்ள உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விலையேறப்பட்டதாய் காணப்பட நீர் கிருபை கொடுப்பீரப்பா. ஆசீர்வதியும் அப்பா, எங்களோடு பேசும், எங்களை நடத்தும் தேவனே. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக ஆஸ்திரேலிய தேசத்துல ஒரு கோல்டு மைன்ல தங்கம் அவர்கள் தேடும் இடத்துல அவர்கள் கண்டடைந்தது ஒரு பெரிய பாறைக்கல். அந்த பாறை கல்லுல தங்கம் பதுங்கி இருந்தது 562 பவுண்டு. அப்படின்னாக்கா அதனுடைய விலை மதிப்பு அந்த காலத்திலேயே ஒரு 10,000 பில்லியன் ரிங்கிட்டாக, டாலராக இருந்தது. அப்போ இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா ஏறக்குறைய ஒரு 50-60 பில்லியன் கிட்ட இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய காசு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 50-60 பில்லியன் ரிங்கிட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட தங்கம் நமக்கு இருக்குமாகில் நம்முடைய எண்ணம், ஏக்கம், வாஞ்சை எல்லாம், பிரியம் எல்லாம் அதுவேதான் இருக்கும். அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ மதிப்புக்குரிய எந்த ஒரு பொருளையும் நம்ம எடுத்துக்கொண்டா, அதுவும் அது பெரிய ஒரு பொருளா இருக்கும் போது அதை எப்பொழுதுமே நம்ம உயர்வாக எண்ணுவோம், அதை மதிப்போம். அதுக்கு சிறந்த மதிப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அது நம்முடைய உள்ளத்துல ஒவ்வொரு போதும் பதிந்திருக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்ம எல்லாருடைய வீட்டிலையும் கூட நம்ம பார்த்தோம்னாக்கா தங்கம் இருக்கிறது, பொண்ணு இருக்கிறது, தங்கமா பொண்ணா இருக்கிறது. அப்போ நம்ம இதெல்லாம் சும்மா இங்கேயும் அங்கேயும் நம்ம போட்டுற மாட்டோம். அதை அது ரொம்ப விலை உயர்ந்ததா இருப்பதுனால அதை மதித்து
அது மறைவான ஒரு இடத்துல தான் நல்லா பூட்டி நம்ம வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ அது பெண்கள் அப்படி செய்யலாம். ஆண்கள் ஒருவேளை உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஒரு கம்ப்யூட்டரா இல்லாட்டி ஒரு காடியா, புது காடி நீங்க வாங்கினீங்கன்னாக்கா அது எவ்வளோ பத்திரமாக பாதுகாப்பாக நீங்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே உயர்வானது, மேலானது, அது மதிக்கப்படக்கூடியதாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அப்படியாகத்தான் இந்த வார்த்தையை உயர்வாக மதிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அதை மதித்ததினால் அவர் ஒவ்வொரு போதுமாய் அதை தமக்குள்ளாக நிறைவேறுதலுக்கு வருவதற்கு தம்மையை ஒப்புக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். அன்பானவர்களே, நீங்க வாசிக்க கேட்ட இந்த பாகத்துல கூட நீங்க பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ நான் அழிப்பதற்காக வரவில்லை, அவைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ அவங்க நினைச்சாங்க இவர் நியாயப்பிரமாணத்தை மதிக்க மாட்டாரு, தீர்க்க தரிசனங்களை மதிக்க மாட்டாரு, இதெல்லாத்தையும் உதாசீனம் பண்ணுவாரு, வேற எதையோ கொண்டு போதிக்கிறாரு அப்படின்ட்டு அவர்கள் எல்லாம் நினைத்தாங்க. அதனாலதான் இயேசு இங்க சொல்லுகிறாரு, நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா நான் அழிப்பதற்காகவோ அதை தள்ளி வைப்பதற்காகவோ புறக்கணிப்பதற்காகவோ வரல, ஆனா அவைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கின்றோம். அதனாலதான் அன்பானவர்களே, இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை மதித்ததினால் அவர் எப்பொழுதுமே இந்த வார்த்தையெல்லாம் என்ன குறித்து தான் சொல்லி என்னை குறித்ததாகத்தான் அது பேசுகிறது, என்னுடைய வாழ்க்கையில அதனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படின்னாக்கா தேவன் அவருடைய வார்த்தையில இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சித்தம், நோக்கம், விருப்பம் வைத்திருந்தாரோ அதெல்லாவற்றையும் அப்படியே பூரணமாய் நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மதித்தமையினால் அது ஒருபோதும் மீறி நடக்காதிருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஒவ்வொரு நியாயப்பிரமாணமும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அவருக்குள்ளாக முழுமை பெறுவதற்கு தம்மையே ஒப்புக் கொடுக்கிறதை நம்ம காணக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்னைக்கு வார்த்தையை நம்ம மதிக்கக்கூடியவர்களாய் இருக்கும்போது ஒவ்வொரு போதுமாய் நாம் நம்மையே அதற்கு கீழாக தாழ்த்துவோம், அதற்கு கீழாக பணிந்து வருவோம். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அந்த அடிப்படையில தான் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம் வார்த்தையை மதித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு போதும் நினைவு கூர்ந்து அதை வாசிக்கின்றோம், அதை தியானிக்கின்றோம். இந்த வார்த்தை எனக்குள்ளாக நிறைவேற வேண்டும், இந்த வார்த்தை எனக்குள்ளாக முழுமை பெற வேண்டும், இந்த வார்த்தையில நான் நடக்கணும், இந்த வார்த்தையின் மூலமாய் நான் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நாம் சொல்லி ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நாம் தத்தம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் கூறுவதாவது, அவரை குறித்து சொல்லுவதாவது நாம் பார்க்கும்போது, அவர் தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தமும் தம்மையே கீழ்ப்படிவதற்கென்று ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். மரண பரியந்தம் தம்மையே தாழ்த்தினார், ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அலட்சியம் இருக்கிறதா, அசட்டை இருக்கிறதா, அதை தள்ளி வைக்கிறோமா, அதை புறக்கணிக்கிறோமா? அநேக சமயங்கள்ல அதை மதிப்பது கிடையாது. வார்த்தையை நாம் ஆராதனைக்கு கூட அநேகர் கொண்டு வராத ஒரு காலமாக இருக்கிறது. வார்த்தையை கொண்டு வந்தாலும் கூட அதை உட்கார்ந்து வாசிப்பதற்கோ அதை திருப்பி பார்ப்பதற்கோ அதை குறித்து தியானிப்பதற்கோ மனதில்லாத ஒரு சூழ்நிலையை நாம் அநேக இடங்கள்ல இன்னைக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மதித்து அதை கனப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகின்றீர்கள்? ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய
வாழ்க்கையில அது சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அதனுடைய பிரமாணங்கள் நிறைவேறணும். அதனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும். அதனுடைய கட்டளைகள் நிறைவேறணும். அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய ஆலோசனைகள், அதனுடைய அறிவுரைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்ட்டு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? இல்லாவிட்டால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தால் போதும், எல்லாம் நம்மளுக்கு கிடைத்தா போதும், எல்லாத்தையும் நம்ம சம்பாதித்தா போதும், எல்லாத்திலையும் நம்ம சந்தோஷமா இருந்தா போதும், எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணா போதும், எல்லாத்திலையும் நம்ம விருப்பத்துக்கு நம்ம காலங்களை கடத்தினா போதும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகக்கூடியவர்களாக காணப்படுகின்றோமா? அன்பானவர்களே, வார்த்தையை மதிப்போம். இன்னைக்கு ரொம்ப பேர் ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காததினால் அநேக மற்ற சோழிகளுக்கும் மற்ற தேவைகளுக்கும் மற்ற அனாவசியம் இல்லாத காரியங்களுக்கும் இடம் கொடுக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். டெலிவிஷனையே உட்கார்ந்து பார்க்கிறதுனா பார்த்து கொண்டே இருக்கலாம். ஹேண்ட்போனையே வைத்துக்கொண்டு அதே கதியாய் நம்ம எப்ப பார்த்தாலும் ஹேண்ட்போன் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணி கொண்டு விளையாண்டு கொண்டு இருப்போம் என்றால் அது ஒரு நமக்கு ஒரு விக்கிரகமாக மாறுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதற்குத்தான் சிறந்த மதிப்பை கொடுக்கின்றோம், மற்றவைகளுக்குத்தான் சிறந்த மதிப்பை கொடுக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கீழே தள்ளி வைக்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். இன்னைக்கு ரொம்ப இடங்கள்ல நம்ம பார்த்தோம்னாக்கா வார்த்தை குறித்ததான பஞ்ச காலமாக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா வார்த்தையை மதிக்காததினால், வார்த்தைக்கு வெளியேறப்பெற்ற ஒரு நிலையை கொடுக்காதிருப்பதினால் நம்ம வார்த்தையை வாசிப்பதில்லை. ஏதோ 5 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் நம்ம அவசரமா ஏதாச்சும் வசனத்தை நம்ம வாசித்துட்டு ஓடுனாக்கா போதும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் நேரம் எடுத்து வாசிக்கிறோமா? நேரங்கள் செலவழித்து ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, தியானிக்கிறோமா? இதுதான் வெளியேறப்பட்டது, முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஜீவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோமா? Are we a people who would value the word of God? Jesus valued the word of God, and that is why he says that I have come to fulfill the law and the prophets. I have not come to abolish the law or the prophets. Every word of it is to be fulfilled in me, and that is why he submitted himself, he committed himself, he esteemed the word as of great value. He valued the word, and that is why he gave himself completely to and yielded to the word. That is why in Philippians 2 we see that he is submitted or yielded himself to the word, to obey it till death. Till death he humbled himself and obeyed the word. And that's how our lives must be fashioned. We must in every way yield ourselves to the extent that nothing else matters. Nothing else matters. Gold or riches or money or finances or anything, nothing matters. Our handphone doesn't matter, our TV programs doesn't matter. All of this takes so much of our time, and so much so that we tend to regard all the other things as important and of much value rather than the word of God. My dear friends, these are days when we need to in every way esteem the word of God and raise up its standard and its value, and then we would be attracted to it, we'd be yielded to it, we'd be committed to it. And when we value the word, then we would want to see God's word find fulfillment in every aspect of our lives. And that's how God wants us to live in these days. அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இங்க இயேசு சொல்லுவது என்னவென்றால், வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளியாது என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல கூட இயேசு திரும்பவுமாக இந்த காரியத்தை குறித்து இங்க பேசுகிறதை பார்க்கின்றோம். 35ஆம் வசனத்துல அவர் சொல்லுவது என்னவென்றால், எல்லாமே ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இந்த உலகமே எல்லாமுமே, வானம் பூமி எல்லாமுமே வார்த்தையின் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டதாக
நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கின்றோம். அப்படின்னாக்கா இந்த வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு, இந்த வார்த்தைக்கு இருக்கிற விலை அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறது. வார்த்தையின் மூலமாகத்தான் எல்லாமுமே படைக்கப்பட்டது, உருவானது என்று யோவான் 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிற பிரகாரம் அதே அடிப்படையில தான் நாம் பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு நாம் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் எல்லாவற்றையும் அதிகமாக மதித்து அதிகமாக நம்ம நேசிக்கக்கூடியவர்களாய் காணப்படலாம். அந்த பாதையில அப்படியாக நாம் செல்லும் போது அநேக சமயங்கள்ல நாம் எதற்கு மதிப்பு கொடுக்கணுமோ அதற்கு மதிப்பு கொடுக்காம, மதிப்பு கொடுக்க கூடாத காரியத்தை எல்லாவற்றுக்கும் நாம் மதிப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் பின்பற்றக்கூடாது போக செய்யும் காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அதனாலதான் அப்படியாக அவர் சொல்லுகின்றார், என்னுடைய போஜனமே என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என்று தம்மையே தத்தம் செய்கிறதை பார்க்கின்றோம். அப்படின்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு சிறந்ததாய் இருப்பதினால் அவருடைய நோக்கம், வாஞ்சை, விருப்பம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதற்கு அவர் தம்மையே ஒப்புக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எல்லாமே இந்த உலகத்துல மறைந்து போகிறது, எல்லாமுமே அழிந்து போகக்கூடியதாக காணப்படுகிறது. அதனால இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நித்தியமானதே கிடையாது. அதனால தான் பவுல் சொல்லுகின்றார், இந்த உலகத்துல ஆதாயப்படுத்தின எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகின்றேன். கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தினேன், அதனால எல்லாமுமே நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். I count the whole world, everything that I have attained in this world as rubbish or refuse in this world. And that's what Paul tells in Philippians chapter 3. So we see that Jesus esteemed the word of God to be higher than anything in this world. Not all the gold and the diamonds together, all the riches of this world, nothing can ever be compared to what God has given to us in the form of his word and the form of his son. ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ பிரதானமாய் இருப்பதனால் இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நாம் மதிப்போம். இந்த வார்த்தையை நம்ம உயர்வாக எண்ணி அதையே சிறந்ததாக நம்ம வைக்கும் போது நித்தமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே வித்தியாசங்களை பார்ப்போம். அதனால இன்னைக்கு நான் உங்களிடத்துல சவாலாக கொடுக்கும் காரியம் என்னவென்றால், இந்த வார்த்தையை நாம் மதிப்பதோடு கூட இந்த வார்த்தையை பிரதானமாக எண்ணி, இந்த உலகத்துல வேறு எந்த ஒரு ஆசையும் இல்லை எனக்கு ஆண்டவரே, இந்த உலகத்துல எந்த ஒரு வாஞ்சையும் கிடையாது, எந்த ஒரு பிரியமும் கிடையாது, என் ஆசை, வாஞ்சை, விருப்பமெல்லாம் உம்முடைய வார்த்தை தான். எனக்கு அந்த வார்த்தை ஒண்டிதான் நிலைக்க போகிறதப்பா. இந்த உலகத்துல ஒண்ணுமே நிலைக்க போவதில்லை, உம்முடைய வார்த்தை ஒன்று தான் நிலைக்கும் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு முழுதுமாக தத்தம் செய்வோம். அன்பானவர்களே, அப்படி நாம் செய்யும் போது நித்தமாகவே நாம் பார்ப்போம், எல்லாமுமே மாறிக்கொண்டே போகும், மறைந்து கொண்டு போகும். நம்ம எதிர்நோக்கும் அநேக விதமான மாற்றங்கள், புதுமைகள், அநேக விதமான நவீனமான காரியங்கள், அநேக விதமான நவீனமான கோட்பாடுகள், நவீனமான வாழ்க்கையின் தரங்கள் எல்லாமுமே மாறப்போகிறது, மறைந்து போகிறது. நம்ம நினைக்கலாம், ஓ இது புதிதாக வந்திருக்கிற நவீனமான காரியங்கள், நவீனமான கவர்ச்சியான உற்பத்தி, நவீனமான செயல்முறைகளாக இருக்கிறது, நவீனமான மாடர்னான காரியங்களாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ கவர்ச்சியாக இருக்கிறது. வாவ், இது வேணும், அது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாமுமே நமக்கு நம்மை கவரக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ நம்ம நம்முடைய திசை எல்லாத்தையும் மாத்தி அததான் ரொம்ப முக்கியமாக, ரொம்ப உயர்வாக என்னும் காலங்களாக இந்த காலங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவோ கவர்ச்சி கொண்ட ஒரு உலகமாக
மாறிவிட்டதை நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். The world has become so attractive, so many modern inventions, so many things are continuously being invented, and many things are coming into the market that are so attractive, so alluring, so captivating. We want to have this gadget, that gadget, we want this new thing, that new thing, others have it and so we want it, and somehow or other we keep on buying and buying and buying and accumulating, and we want more and more and more, and because we value those things we go after it. But what the word of God says is that no, they are all going to perish. Nothing is ever going to last. The only thing that would remain is the word of God, the word of God. And that is why it is of such great value, and that is why I would challenge you to completely set aside all other things as your priority and give priority to the word of God. Come before the word, sit before the word, read the word, spend hours together, spend a lot of time reading and meditating and internalizing this word. This word would become a wealth that is continuously springing up to eternal life from within you, and nothing in this world can ever match up to the joy and the peace and the assurance and the confidence and the courage that God would give to you. அன்பானவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கும் சவால் என்னவென்றால், இந்த உலகம் மறைந்து போகிற உலகம், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா கவர்ச்சிகளும் மறைந்து போகக்கூடியதாய் இருப்பதினால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரதான இடத்தை கொடுத்து, முதன்மை கொடுத்து, முக்கியத்துவத்தை கொடுத்து, நேரம் எடுத்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள், அவருடைய பாதத்தில் தரித்திருங்கள். வார்த்தையை வாசியுங்க, வார்த்தையை தியானியுங்க, வார்த்தையை மனப்பாடமாக நீங்கள் உள்ளத்துல பதிய செய்யுங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக பதிந்து உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அது ஜீவனாக மாறுகிறது. ஜீவனாக மாறுவது மாத்திரமல்ல, அது வெளியேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக உங்களுக்குள்ளாக பெருகி உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நிறைவான ஒரு வாழ்க்கையாய், பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக அது மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போதான் நீங்க பார்ப்பீங்க, இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள், ஆஸ்திகள், சம்பாத்தியங்கள், வசதிகள் எல்லாம் ரொம்ப சிறிதாகிவிடும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒப்பிட்டு பார்க்கும் போது, வாவ், இந்த வார்த்தை எவ்வளோ மதிப்புக்குரியது, எவ்வளவோ சிறந்த உயர்வுக்குரியது. இதற்கு ஈடாக ஒப்பாக ஒன்றுமே இந்த உலகத்தில் நிற்க முடியாது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். I know for sure that this word works in my life in such a way that I have in every way experienced the richness, the value of this word, the word, the power of this word, the glory of this word. And as I absorb this word into my life, everything becomes so fresh, so meaningful, so new, and it gives you a completely, totally different perspective and puts you into a journey for eternity where you're walking with God, you're walking on the highway towards God, and you know for sure that this world will never ever have answers for anything, but my God, His word has got answers for everything. His word is real. He is real, and He comes to fulfill His word, and that is the reality of life on planet Earth. அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தை எனக்குள்ளாக பதிய வைத்து இந்த வார்த்தையின் மூலமாய் பிழைக்க வைக்க செய்யும் போது எல்லாவற்றையும், எல்லா கண்ணோட்டத்தையும் மாற்றிவிட்டு இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா நம்பிக்கையும் அகற்றி போட்டு அவர் மீதே நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தின் யாத்திரை, இந்த உலகத்தின் பிரயாணம் அவரோடு கூட மாத்திரம்தான், அவருக்காக மாத்திரம்தான் என்று சொல்லி அந்த மோட்ச பிரயாணத்தில் என்னை நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கின்றார். வார்த்தையின் அருமையை அறிந்து கொண்டமையினால் எனக்கு தெரியும், இந்த வார்த்தையை தவிர்த்து வேற எந்த ஒரு சத்தியமும், வேற எந்த ஒரு உண்மையும் நடக்காது. ஆண்டவருடைய வார்த்தை
மேலானது மேன்மையானதாக இருக்கிறதை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, கடைசியாக இதை சொல்லி முடிக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை ஏன் முக்கியம், ஏன் நமக்கு அவசியம்னாக்கா, இந்த வார்த்தை ஒருபோதும் அது குறைந்ததாக அல்ல, அது சிறிதாக நம்ம எண்ணக்கூடியதாக அல்ல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா 19வது வசனத்தில் சொல்லுகிறார், நம்ம இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும், எந்த ஒரு கற்பனையாவது சிறிதென்று எண்ணி அதை மீறி அவிதமாய் நம் மனுஷருக்கு போதிக்கிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம இதை சிறிதாக்கி விட்டோம். இது லேசான பிரமாணம் தான், லேசா கொஞ்சம் போய் சொன்னா போதும், பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம தவறான படங்கள்லாம் பார்த்தா பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம நேரத்தை வீணாக்குனா பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம லேசா நம்ம ஏமாத்துனா பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம இதுல கொஞ்சம் தில்முள்ளு பண்ணுனா பரவாயில்ல அப்படின்னு நம்ம எந்த ஒரு பிரமாணத்தையும் நம்ம லேசாக்கி விட்டோம்னாக்கா, அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா, அதை நம்ம லூஸ் ஆக்கி விட்டோம்னாக்கா, அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மையும் கூட மதிப்பிடக்கூடியவராக இருக்கின்றார். அதே மாதிரி தான் தேவன் இயேசு நமக்கும் கூட அவர் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதனால எல்லா பிரமாணங்கள், அது சிறிதோ பெரிதோ, எதுவானாலும் எப்படியானாலும் நம்முடைய வாழ்க்கையின் முழுமையும் அவருக்கு முன்பதாக நம்ம கொண்டு நிறுத்தி வைத்து, ஆண்டவரே எல்லாம் உமக்குத்தான், எல்லாவற்றிலும் நான் உமக்கு கீழ்ப்படிவேன், எல்லாவற்றையும் தத்தம் செய்கிறேன், எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் அப்பா. சிறிதோ பெரிதோ, முக்கியமோ அது லேசானதோ, அது அவசியமில்லையோ, எதுவானாலும் அப்பா, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாயிருந்தாலும் எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் நான் உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக நடுங்குவேன், உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்வேன், அணிந்து கொள்வேன், உம்முடைய வார்த்தையை பின்பற்றுவேன் என்று நம்ம சொல்லுவோம். அப்பதான் அன்பானவர்களே, நீங்க பார்ப்பீங்க, எப்பொழுதுமே இந்த வார்த்தைனாக்கா நமக்குள்ளாக ஒரு மதிப்பு வருவதோடு கூட நாம் இந்த வார்த்தையை கண்டு நம்ம பயப்படுவோம். அது தீமையான ஒரு பயம் அல்ல, நல்ல ஒரு பயம், அதை மதிக்கக்கூடிய ஒரு பயமாக காணப்படுகிறது. We will have to cultivate a reverential fear before the Lord, and we must not in any way take the word of God for granted. And that is what Jesus is telling in verse 19, where he says that do not relax any of these small commands. So there are small commands and big commands, and whatever it may be, we cannot in any way sort of relax or reduce the power of God's word and think that never mind, I can treat this lightly. For this instant, I can tell a lie. For this circumstance, somehow or other, I need to manage this situation, so I can cheat. I can somehow or other work it out my own way, and using my own standard, I can do as I please and live as I want. No, it does not work that way at all. Whether it's small or big, in whichever situation, whatever circumstance, every time the word of God must be supreme. It has to take that supremacy over all of life's situations and circumstances. And when we submit ourselves to the Lordship of Jesus Christ and to the power of His word, to the authority of God's word, then we are valuing it regardless of any circumstance or situation. அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையாவது, எந்த நிலைமையிலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அடிபணிந்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்போம். அதை நம்ம நம்முடைய வசதிக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நம்ம நடத்தி கொண்டு நம்ம சில நேரங்களை அனுசரிப்போம், சில நேரங்கள் அனுசரிக்காட்டினா பரவாயில்ல, சில நேரங்கள்ல எனக்கு சாதகமா இல்லை, சில நேரங்கள்ல எனக்கு இதுதான் வசதியா தென்படுது, அதனால நான் ஏமாத்தி கொண்டு போலாம், நான் என்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு நான் இதை கைப்பற்றாம இருக்கலாம், நான் மன்னிக்காம இருந்தா பரவாயில்ல, நான் விட்டு கொடுக்காம இருந்தா பரவாயில்ல, நான் பணியாம இருந்தா பரவாயில்ல, நான் பெருமையில போனா பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது வகையில நம்ம சமாளிக்க ஆரம்பிக்கும் போது, வார்த்தை எனக்கு பணிய வேண்டும், நான் வார்த்தைக்கு பணிய முடியாது என்று நம்ம அந்த ஒரு ஸ்தானத்துல நம்ம ஜீவித்தோம்னாக்கா ஒருபோதும் நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல வளர மாட்டோம். நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம்,
ஆண்டவருடைய வார்த்தையை மதிப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். சிறிதான பிரமாணமோ பெரிதான பிரமாணமோ அது எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனமாய் பக்குவப்படுத்தி அதை மதித்து நடக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பில்லி கிராம் தன்னுடைய வாலிப காலங்கள்ல அவர் ஊழியத்துக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தப்போ அவர் ஆரம்ப காலங்களில் வேத வார்த்தையை வாசிக்கும் போது ரொம்ப குழப்பமாக இருந்தது, புரிந்து கொள்ள முடியல. அதை குறித்ததானே அவருக்கு அதிகமான விருப்பம் வாஞ்சை இல்லாதிருந்தது. ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில விதமான ஒரு போராட்டத்தை கடந்து சொல்லும் போது அவர் காட்டுப்புறமாக போய் அவர் என்ன ஜெபித்தார் என்றால், ஆண்டவரே, இன்று முதல் எனக்கு நீர் வெளிப்படுத்தும், எனக்கு நீர் கற்றுத்தாரும், உம்முடைய பாதைகளை கற்றுத்தாரும், இந்த வார்த்தையின் மதிப்பை எனக்கு கற்றுத்தாரும், இந்த வார்த்தையின் உயர்வை மேன்மையை எனக்கு கற்றுத்தாரும். நான் இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட போகிறேன், இந்த வார்த்தையை மதிக்கப் போகிறேன், என்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஜெபத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு விடுதலை வந்தது. தேவன் அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பத்தை கொடுத்தார். இயேசுவின் மூலமாக வந்த அந்த புதுமை, அந்த புதுப்பித்தல் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மலர்ச்சியை கொண்டு வந்தது. அதற்கு பின்னதாக இந்த வார்த்தைக்கு அவர் அந்த அளவுக்கு மதித்ததினால், அந்த அளவுக்கு இந்த வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கும் போது, அதை பிரசங்கிக்கும் போது நித்தமாகவே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு தத்தம் செய்து இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும், என்னின் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை எல்லா விதத்திலும் பயன்படுத்துவார். இந்த வார்த்தை எல்லா காலங்களுக்கும் அது மதிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. In all circumstances, this word is powerful. Billy Graham found it because in his early years, as he was so confused regarding the word as to whether what this word is all about, he could not understand. He could not understand the value of the word. And as he prayed, as he went to the woods and prayed and yielded himself to God and said that, Lord, you reveal your word to me and cause me to walk in your word and cause me to value your word. And as he prayed this, there was a tremendous breakthrough in his life. And from that time onwards, everything began to unfold to him in a very new way, in a very distinct way, and he became a powerful servant in the hands of God. Likewise, it is in our lives. We should not say that this word is no more relevant. This is a modern world. Everything is different now, and there are so many things that are so attractive, and so many things that I need to attend to. I'm so busy. I'm caught up in this, caught up in that. I don't have time. No, that should not be in any way our approach to God's word. We must give priority, regardless of how busy we are, regardless of whatever our situation or circumstance may be. The word of God is always relevant, and it's of high value at all times, even till the end of the world. And that is how we must in every way bow before God and come to God with so much of esteem, honor for the word, and tremble before God's word, and begin to read the word of God, so that in every way God will begin to minister to you. And this is one excellent way you would see great things happening to you in your life. Your life is going to change as you begin to give value to God's life. Your life will see breakthrough after breakthrough as you give value to God's word. Your life is going to be exalted and raised up and honored as you begin to honor His word, because God is in every way pleased when you are delighting yourself in God's word. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை மதித்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கவனத்தை கொடுத்து அதற்கு நீங்கள் சமர்ப்பித்து அதை வாசிக்க ஆரம்பித்து வாசிக்க இதற்கு பிரதான இடத்தை கொடுக்கும் போது, இதை நீங்கள் கனப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகிறீர்கள்
புதுமைகளை பார்க்க போகிறீர்கள், விடுதலைகளை பார்க்க போகிறீர்கள், வெற்றிகளை பார்க்க போகிறீர்கள், உயர்வுகளை பார்க்க போகிறீர்கள். தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்று முதல் எல்லாமே வித்தியாசமாய் மாறப்போகிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை திருப்புவார். பெரிய காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். முன்பு நீங்கள் சொன்ன காரியங்கள் முடியாது, கூடாது, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தையை நீங்கள் உயர்த்தி உயர்த்தி உயர்த்தும் போது இந்த வார்த்தை எல்லாவற்றையும் தனக்கு கீழாக அது கட்டுப்படுத்தி கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை கனப்படுத்தி தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உமக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் தாமே நடத்தும் அப்பா, நீர் தாமே நடத்தும். எங்களோடு கூட பேசும் அப்பா. எங்களுக்கு நீ தொடர்ந்து சொல்லித்தாரும். வார்த்தையை நாங்கள் எவ்வளவாய் மதிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு முன்பதாக நாங்கள் ஒவ்வொரு போதுமாய் மிகுந்த பயத்தோடு, கவனத்தோடு, ஜாக்கிரதையோடு வர வேண்டும் அப்பா. உம்முடைய வெளிப்படுத்துதல் வெளிச்சம் எங்கள் எல்லாருக்கும் எப்போதும் காணப்பட உம்மிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பேசும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், நடத்தும். தங்களுடைய வாழ்க்கை குடும்பத்துல அப்பா இந்த வார்த்தையை மதிப்பது நிமித்தமாய் பெரிய மாற்றங்களை நீர் இன்று முதல் கொண்டு வர போகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம இந்த வெளியிலும் கூட இறுதி பாடலாக நம்ம இந்த பாட்டை நம்ம பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரே இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே பாட்டை நம்ம பாடும்போது நம்ம காணிக்கை நம்ம நிச்சயமா இன்னைக்கு காணிக்கை எடுக்க முடியாது. ஆனால் உங்களுடைய காணிக்கை எல்லாவற்றையும் நீங்கள் தனியாக எடுத்து வைத்திருங்க. இல்லாவிட்டால் நீங்கள் முன்பு ஆன்லைன் பேங்கிங் செய்கிற பிரகாரம் நீங்க நம்ம ட்ரெஷரர் ஜோவல் கிட்ட நீங்க அதை ஆன்லைன் பேங்கிங்ல நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கர்த்தருக்கு சித்தமாக விரைவில் நம்ம கூடுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆமென். கிருபை நீரே இயேசுவே, தமது
வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தந்து தொடர்ந்து நடத்துவீரப்பா. நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர். உம்முடைய ஆசீர்வாத பிரசனத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து நடத்துவீர் தேவனே. நாங்கள் செலுத்திய காணிக்கை தசம பாகங்கள் அவற்றையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் பயன்படுத்துவீரப்பா. எங்களை முற்றிலுமாய் தருகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசனம், வல்லமை, வழி நடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள் மாத்திரம் தான் இருக்கிறது. நான் சீக்கிரத்தில் அறிவித்து விடுகின்றேன். ஒன்று நம்முடைய கட்டடத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னைக்கு கூட நம்ம 10:30 11 மணிக்குள்ளார நம்ம கூட வைக்கின்றோம். பில்டிங் கமிட்டி கூட வைக்கின்றது. நம்ம கூடி சில காரியங்களை திட்டமிட வேண்டியதாக இருக்கிறது, தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்ம தொடர்ந்து விரைவில் எல்லா காரியங்களும் முன் சொல்வதற்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நித்தமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். மற்றபடி இந்த வாரத்துல கூட்டங்கள் புதன்கிழமை வேத ஆராய்ச்சி வழக்கம் போல நடைபெறும். 2 வாரத்துக்கு ஒரு முறை. இந்த வாரம் நமக்கு வேத ஆராய்ச்சி இருக்கும். ஸோ 8:30 மணிக்கு அந்த பைபிள் ஸ்டடி நமக்கு செல் குரூப் பைபிள் ஸ்டடி உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் ஒவ்வொருவருமாய் அதுல பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதோடு கூட நம்ம வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டமும் ஜூம் ப்ரேயர் மீட்டிங்காக இருக்கும். ரொம்ப பேர் நீங்க கலந்து கொள்ளலாம். ரொம்ப சிம்பிள் தான். வீட்டிலேயே நம்ம ஜெபிக்கிறது தான். பிரயாணம் செய்ய வேணாம், ஒன்றும் ஜாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவசரத்தோடு வர வேணாம். நம்ம நல்லா உட்கார்ந்து வீட்டுல கொஞ்ச நேரம் தான், 1 மணி நேரத்துக்கிட்ட நம்ம ஜெபிப்போம். எல்லாருமா உற்சாகமா நீங்க கலந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில, நம்ம ஊழியங்கள்ல, நம்ம சபையில ஆண்டவர் கிரியை செய்யணும்னா ஜெபம்தான். ஜெபிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒருபோதும் கிரியை செய்ய மாட்டார், மாற்றங்களை கொண்டு வர மாட்டார். ஸோ அதனால இந்த காலங்களில் அதிகமாக நம்ம தேவனை தேடி வர வேண்டும். வாஞ்சித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு காலமாக இது காணப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்ற காரியங்கள் நான் பிற்பாடு உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். நாம் தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் நம்ம கருத்தோடு கலந்து கொள்வோம். சண்டே ஸ்கூல் அவங்க முன்பு செய்த பிரகாரம் அந்த சண்டே ஸ்கூல் லெசன் அவர்கள் ஆன்லைன்ல ரோஸ்லினும் அவங்க டீச்சர்ஸும் அவங்க வெளியிடுவாங்க. அதை நீங்கள் பிள்ளைகளுக்கு, பெற்றோர் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த COVID-19 MCO காலங்கள்ல நம்ம யாவரும் ரொம்ப கவனமாக இருப்போம். எல்லா SOP-யும் நம்ம கைப்பற்றுவோம். ஒருபோதும் நம்ம இதை அலட்சியமாக எண்ணாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்வோம். எப்பொழுதுமே நம்ம வெளியே போகும்போது மாஸ்க போட்டுட்டு போவோம். அதே சமயத்துல வெளியே போகக்கூடாத ஒரு சூழ்நிலைனாக்கா வெளியே போகாம இருப்பது நல்ல ஒரு காரியமாக காணப்படுகிறது. கர்த்தர் உங்களோடு இருந்து அவருடைய பாதுகாப்பையும் ஆளுகையும் வழி நடத்துதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் தந்து காத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.